தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி வேணால் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை ஆக்டிவாக இருந்த சமயத்திலையும், பாஜக தலைவராக இருந்த சமயத்திலையும் அண்ணாமலை கிட்ட இந்த திராவிட தற்கூரிகளும், திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தற்கூரிகளும் எப்படி சிக்கி சின்னாபனமான தெரியுமா? அண்ணாமலை கிட்ட இவனுக்கு எப்படி வசமாக சிக்கியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் நான் சொல்லுறேன். அதாவது அண்ணாமலை ஜாதியை சொல்லி திட்ட முடியாது, ஏன்னா அவர் பிராமணர் கிடையாது. தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பச்சை தமிழன், மரத்தமிழன், சிகப்பு தமிழன், கருப்பு தமிழன். படிக்காதவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா இருந்த ஒரு பதவியில் வந்தவர். அவருக்கு எந்த டேட்டாவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் பற்றின நேர்மை இல்லாதவர்னு சொல்ல முடியாது. இல்லை அவர் வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அவரை பற்றி விவசாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவரை பற்றி பணக்கார வீட்டு பையன் அண்ணாமலைன்னு சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லி பயமுறுத்தவும் முடியாது அண்ணாமலையை. கேப்டனை வீழ்த்தியது போல் மீடியாவை வச்சு வீழ்த்தலாம்னு பார்த்தா ரிப்போர்ட்டர், பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய தற்கூரிகள் எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. அண்ணாமலையை பார்த்தாலே என்ன பண்ணுதுன்னு தெரியாமல், சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் அவஸ்தைப்படுறானோ இந்த திராவிட தற்கூரிகள், திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நபர்கள், கழக ஊப்பிகள். அதாவது அண்ணாமலை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எதிர்க்கான்னு நீங்களே பாருங்கள். திமுக விஸ் அண்ணாமலை, அதிமுக விஸ் அண்ணாமலை, காங்கிரஸ் விஸ் அண்ணாமலை, கம்யூனிஸ்ட் அண்ணாமலை, மதிமுக அண்ணாமலை, சிறுத்தைகள் அண்ணாமலை, நாம் தமிழர் அண்ணாமலை, இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு அண்ணாமலை, கிறிஸ்தவ மதவாத அடிப்படை அமைப்பு அண்ணாமலை, இடதுசாரி மீடியா பத்திரிகை ஊடகவியலாளர் அண்ணாமலை. இப்படி ஒரு மனிதனை எதிர்க்க எத்தனை நபர்களாக நீங்களே பாருங்கள். சும்மா சொல்லக்கூடாங்க. இந்த 3 ஆண்டுகளில் இவ்வளவு நபர்களை இரவு பகல் பாராமல் கதற விட்டு கொண்டிருந்தவர் தான் நம்ம அண்ணாமலை அண்ணா அவர்கள். உண்மையிலே இந்திய அளவில் மோடி ஐயா அவர்கள் கூட இத்தனை எதிரிகள் கிடையாது. தமிழக அரசியலில் எவ்வளவு எதிரிகள் ஒரு நபருக்கு எதிராக உள்ளது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டுமே தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சு அண்ணாமலை வந்த பின்பு திமுக படும் பாடு கேளுங்க. தனியாருக்கு தாரைவார்க்கும் 5000 கோடி அனல் மின் நிலையம் ஒப்பந்தம் ரத்து. விவசாயத்தை சிதைக்கும் அன்னூர் சிப்காட் தொழிற்சாலை நிறுத்தம். 10 ரூபாய் பாலாஜியின் சவால்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புழல் சிறையில் அவர். நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சவால்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிதியமைச்சர் பதவியை காலி நீக்கி. வடக்கு என்று பிரிவினை பேசி வயிறு வளர்த்து திரிந்த வாய்கள் இன்னைக்கு அடங்கி உடங்கி கிடைக்கிறது. இந்தி மொழி மீது வெறுப்புணர்வை பதிவு செய்து அரசியல் செய்து அட்டூழியங்கள் எல்லாம் இன்னைக்கு அடங்கி பொந்துக்குள்ளே போய் கிடக்கிறாங்க. இந்தியாவின் மீது வன்மம் கொண்டு தமிழகத்தை பிரிக்க வேண்டும் என்று பிரிவினை பேசிய கும்பல் தன்னுடைய நாட்டில் தானாகவே சூடு வைத்து கொண்டு ஒடுங்கி கொண்டது. இந்து தர்மத்தின் மீது தினம் தினம் சேற்றை வாரி இறைத்து கொண்டிருந்த கும்பல் இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு சென்று விட்டது. அனைத்து கடைகளையும் டாஸ்மாகளையும் திறந்துவிட்டு கோவிலை மட்டும் பூட்டி வைத்த கும்பலை ஒரே அறிவிப்பில் திறக்க வைத்தார் நமது அண்ணாமலை அவர்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி 1000 ரூபாய் கொடுக்காமல் ஏமாற்றி வந்த கும்பலை அதிரடி அறிவிப்பின் மூலம் வேறு வழியே இல்லாமல் கொடுக்க வைத்தவர் அண்ணாமலை அவர்கள். ஆவின் ஊழல் பற்றி நாட்டிற்கு அண்ணாமலை தெரியப்படுத்த அமைச்சர் நாசர் வீட்டுக்கு போனார். கடைசியில் கோயம்புத்தூர் தற்கொலைப்படை சிலிண்டர் வெடிகுண்டு வெடிப்பு தொடர்பாக ஊரை ஏமாற்றி வந்த திமுகவின் முகத்தில் ஆணித்தரமான அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் மூலம் கரியை பூசினார் அண்ணாமலை. சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறிய உதயநிதியை இனி ஒருபோதும் சனாதனம் பற்றி வாயை திறக்க மாட்டேன் என்று புறமுதுகு காட்டி ஓட வைத்தவர் அண்ணாமலை. மதமாற்றத்தால் பாதிக்கப்பட்டு இருந்த லாவண்யாவின் விவகாரத்தை இந்திய அளவில் கொண்டு சென்று பொய்கூறிய கும்பலை திணற வைத்தவர் அண்ணாமலை. திமுக கும்பலின் சொத்து பட்டியலை வெளியிட்டு இந்தியாவே அதிர வைத்து மக்களுக்கு எதிராக சுரண்டும் கும்பலை அம்பலப்படுத்தினார் அண்ணாமலை. நீட் தேர்வு ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதற்கு ஆற்காடு வீரசாமி தொடங்கி ஜெகத்ரட்சகன் வரை செய்த தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தி திமுகவை திணற வைத்துக் கொண்டிருக்கிறார் நமது அண்ணாமலை. கால்டுவெல், பாதிரி, ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி என அனைவரும் தமிழருக்கு, தமிழர்களின் தர்மமான இந்து தர்ம நம்பிக்கைகளுக்கு, தமிழகத்திற்கு எதிராக செய்த வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றி வருவதால் தற்போது சிக்கி திணறி வருகிறது போலி திராவிட கூட்டங்கள். வட மாநிலத்தவர்கள் ஆறினென்று திமுகவினர் வாய்க்கிலேயே பிரிவினை பேசினாலும் ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜியும் ஆரியர்கள்தானே, அவர்களோடு எதற்கு கூட்டணி வைத்திருக்கிறார் என்று ஒரே போடாக போட்டவர் அண்ணாமலை. மணல் மாஃபியாக்கள் செய்த பெருத்த ஊழல்களை அம்பலப்படுத்தி இன்று அமலாக்கத்துறை முழுமையாக ஆராய்ந்து வருகிறது அண்ணாமலையால். மின்கட்டண உயர்வை பற்றி தெளிவாக விளக்கி கூறி மக்களின் ஆதரவை பெற்று திமுகவை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார் நமது அண்ணாமலை அவர்கள்.